Hello, greetings to you, my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CTET February 2023ல part 3 lecture, my dear students. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் நீங்க பார்க்கல, part 1 part 2 பார்க்கலனா தயவு செஞ்சு போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் my dear friends. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चंस ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. இப்போ இருக்க நம்ம பார்க்க போற 5 क्वेश्चंस 41 to 45 எல்லாமே வந்து ஒரு தியரம் பேஸ்டு क्वेश्चंस. முக்கியமா நீங்க ட்ரையாங்கிள்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுல நமக்கு 2-3 क्वेश्चंस சாலிடா வந்துருது my dear friends. 20 क्वेश्चंसல 2 क्वेश्चंसங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். வாங்க அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதுல ஆங்கிள் ஏ வந்து x ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, and the bisectors of angle B and angle C meet at D. அதாச்சும் bisectors னா my dear friends கரெக்டா போயிட்டு ஈக்குவலா டிவைட் பண்ணும். அப்ப ஆங்கிள் B னா இப்படி இருந்து இது வரும், ஸோ ஆங்கிள் C னா இப்படி இருந்து இது வரும். கரெக்டா பைசெக்ட் பண்ற பாயிண்ட் தான் டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஆங்கிள் பிடிசி இந்த ட்ரையாங்கிளுக்கான ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 108 டிகிரி. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இந்த மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பைசெக்ட் ஆனாலே ஒவ்வொரு நேரம் கிராஃப்ல பாத்தீங்கன்னா இப்படியும் தருவாங்க, இப்படியும் போகும். நம்ம இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்திருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பைசெக்ட் ஆனாலே ஒரு மிக முக்கியமான லாஜிக் இருக்கு. அது என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தியரம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ஒரு ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க, ஒரு சில நேரத்தில் இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. ரெண்டுத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 90 டிகிரி மைனஸ் இந்த ஆங்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள் பிடிசி டிவைடட் பை 2. ஸோ 90 டிகிரி மைனஸ் 108 டிவைடட் பை 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 54. So the final answer என்னன்னு பாத்தீங்கன்னா 36 degree. So the answer இந்த question பாத்தீங்கன்னா 36 degree. So இப்படிதான் my dear friends அவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த question ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான question my dear friends. Which of the following cases construction of quadrilateral ABCD is not possible? அதாச்சும் இந்த ஆங்கிள்ஸை வச்சு எதுலாம் குவாட்ரிலேட்டரல் நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 சைடு கொடுத்துருக்காங்க, 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா 3 sides and 2 included angles. இப்படி இருந்தாலே இது வந்து குவாட்ரிலேட்டரல் தான். ஆனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு கிராஃபிக்கலாகவும் காமிச்சிடறேன், ஜியாமெட்ரிக்கலாக. ஃபர்ஸ்ட் ஏபி, ஏ இங்கே பி 3.5 கொடுத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து பிசி, இதை விட பெருசு பிசி, இது வந்துட்டு 5.5 சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் சிடி இங்க எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டி பாயிண்ட்டை. ஸோ சிடி பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். இப்போ ஏன்னா ஆங்கிள் பி எடுத்திருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 125 டிகிரி. அதனால இது வந்து எனக்கு ஒரு குவாட்ரிலேட்டரலா ஃபார்ம் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனையே இல்லை, இது வந்து குவாட்ரிலேட்டரல் தான்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஆப்ஷன் பி, இதுல பார்த்தீங்கன்னா ஏபி 2 சைடு தான் கொடுத்துருக்காங்க, 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஆங்கிள் கொடுத்தாலுமே இது வந்து குவாட்ரிலேட்டரல் தான். வாங்க நான் உங்களுக்கு வந்து கிராஃபிக்கலாக காமிக்கிறேன். ஸோ ஏபி 3.5 சென்டிமீட்டர். அடுத்து பிசி, இது வந்துட்டு ஒரு 6.5 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே ஆங்கிள் ஏ கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் சி கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டான இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணிடலாமே சார், எனக்கு 3 ஆங்கிளும் வருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது வந்து தப்பு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி தான். ஆனால் இங்கே பாருங்க 105 டிகிரி ப்ளஸ் 75 டிகிரி, இதுவே 180 டிகிரி ஆயிடுச்சு. 180 + 120 300 டிகிரி வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்துலையும் நம்ம பார்க்குறப்ப இது வந்துட்டு குவாட்ரிலேட்டரல் தான், ட்ரையாங்கிள்ல வரவே வராது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆங்கிள் ஏ கேட்டிருக்காங்க, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. அப்போ எனக்கு சில இருந்து
ஒரு தனியா ஒரு லைன் போய் ஆகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எனக்கு வந்து குவாட்ரிலேட்டரல் வரும். அதனாலதான் ஏபிசிடி. இப்ப ஏக்கு வந்து 75 டிகிரி, பிக்கு வந்துட்டு 105 டிகிரி, சிக்கு வந்துட்டு 120 டிகிரி. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணப்ப நமக்கு வந்து 300 டிகிரி வந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த ஆங்கிள் ஆப்வியஸா 60 டிகிரியா தான் இருக்கும். ஸோ இதனால தான் இது இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதுல ஃபுல்லாமே சைட்ஸ் மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ஸை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏடி இந்த சைடு எடுத்துக்கலாம் 5.5. அதுக்கப்புறம் சிடி கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிசி 5 சென்டிமீட்டர். அடுத்து பிசி 4.5. அதுக்கப்புறம் ஏசி டயகனல் 5.5. அதுக்கப்புறம் பிடி இதான் பிடி பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். நமக்கு இந்த கான்செப்டே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு தேவைப்படுற ஆப்ஷன்ல வரும். 3 சைட்ஸ் அவங்க வந்து 3 சைடு கொடுத்துட்டாங்க, அப்புறம் 2 டயகனல்ஸுமே கொடுத்துட்டாங்க. அப்படின்னாலுமே இந்த கான்செப்ட் படி நம்மளோட ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா குவாட்ரிலேட்டரல் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் உங்களுக்கு வந்து பெருசா டவுட் இருக்காது நம்புறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆப்ஷன் டி, இப்போ ஆப்ஷன் 3 ஆப்ஷனுமே நம்ம குவாட்ரிலேட்டரல் வந்ததுனால நம்ம ஆப்வியஸா சொல்லிடலாம் ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுல வந்துட்டு நாட் அ குவாட்ரிலேட்டரல். பட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க செக் பண்ணுவோம். ஸோ ஏபி வந்துட்டு 3 சென்டிமீட்டர். அடுத்து சிடி டைரக்டா பேரலா கொடுத்துட்டாங்க. அதுக்கு டிஏ இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஏ வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வந்து சிடி வந்துட்டு 5.5 இதுதான் சி. அப்புறம் பிசி பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வேற என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிடி கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க குவாட்ரிலேட்டர். ஆனா இது வந்துட்டு ஆக்சுவலா குவாட்ரிலேட்டரல் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இது ஆக்சுவலா ஒரு ட்ரையாங்கிள் கிடையாது. எப்படி சார் அப்படின்னா, இங்க பாருங்க ஏபி பிளஸ் ஏடி நான் எடுத்துக்கிறேன் சீக்வல்ஸ் டு எனக்கு திரும்ப பிடின்னு வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்க 3 + 6 சீக்வல்ஸ் டு 9 திரும்ப அதே ஆங்கிள். அதாச்சும் இது எப்படி ஆக்சுவலா இருக்கும்னா, ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏபிக்கான லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்து ஏடி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி வரும் டி. ஸோ டியோட லென்த் பார்த்தீங்கன்னா 6. அப்போ பில இருந்து டிலியோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே தவிர ட்ரையாங்கிள் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நார்மல் லைன் வந்துட்டு குவாட்ரிலேட்டரலா ஃபார்ம் பண்ணாது. மிச்சம் வந்து சி மட்டும் தனியா இருக்கும், டியோட கனெக்ட் பண்ணவே நம்மளால முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த ஆப்ஷன் வந்துட்டு குவாட்ரிலேட்டரல் கிடையாது. அதனால இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் எதுனாலுமே எனக்கு அது மூலமா தான் தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஸோ 42க்கு டி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ வாங்க 43. இது வந்து ஒரு சூப்பரான क्वेश्चन. சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி அந்த கான்க்ரூவன்ஸ்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து நம்ம பார்த்தப்பே 2 क्वेश्चंस சாலிடாக வந்துருச்சு. இந்த 2 क्वेश्चंसங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் டி ஆர் ஆன் த சேம் சைட் ஆஃப் த லைன் செக்மெண்ட். இங்கே ஆக்சுவலாக எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிசி அதாச்சும் 2 பாயிண்ட் இருக்கு, பிசிக்கு சேம் சைடா இருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிள் டிபிசி ஆங்கிள் ஏசிபி. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிராஃப்ல போயிடுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப் பண்ணாதான் நமக்கு தெளிவா தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டிபிசி 40 டிகிரி, டோட்டலா இது வந்துட்டு 40 டிகிரி, இதுவும் டோட்டலா 40 டிகிரி. இதுல இது வந்து 20 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, இது 20 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது 20 டிகிரி, இது 20 டிகிரி. ஓகே இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்க கிராஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க ட்ரையாங்கிள். இதுல இருந்து எந்த ட்ரையாங்கிள் வந்து கான்க்ரூவெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க எடுத்திருக்க ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசியும் டிபிசியும் எடுத்திருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வாங்க
ஏபிசி ட்ரையாங்கிள் நான் தனியாகவும் டிபிசி ட்ரையாங்கிள் தனியாகவும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிடுறேன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏபிசின்னு அந்த ட்ரையாங்கிள் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 20 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏசிபி பார்த்தீங்கன்னா டோட்டல் டிகிரி வந்துடும். ஸோ 40 டிகிரி. ஓகே, இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்க ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டுத்தோட ஆங்கிளை வச்சு நம்ம மூணாவது சைடும் சொல்லிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு 40 60ங்கிறப்போ 120 டிகிரி. இப்போ வாங்க இப்போ வந்து ட்ரையாங்கிள் டிபிசியை வரைவோம். டிபிசி இப்போ டிபிசியில் ஃபர்ஸ்ட் பிசிங்கிறப்ப 40 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட். அடுத்து சி எடுத்துக்கிட்டோம்னா 20 டிகிரி. இப்போ இதுலயும் சேம் நமக்கு வந்து இங்க 120 டிகிரி வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா பிசி இது ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ பிசி வந்து ஈக்குவல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிசி ஈக்குவல்ஸ் டு பிசி. ரெண்டு ட்ரையாங்கிளுமே பிசி ஈக்குவல். எனக்கு ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கு, ஆனா இது மாறி இருக்கு. நான் பொசிஷனை மாத்திக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இங்க நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கான்கிரௌண்டா இருக்கணும்னா இது என்ன பிரின்சிபல், என்ன கான்கிரன்சி பிரின்சிபல் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆங்கிள்ஸ் 40 டிகிரி 20 டிகிரி கொடுத்துருக்கிறது 20 40 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 20 40 அந்த ரெண்டு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது சைடு. அப்ப ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு, இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கும். ஏன்னா நமக்கு 3 சைடு ஆங்கிள் சேமா இருந்தாலுமே அது வந்து கான்கிரௌண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதனுடைய ஆங்கிளும் நமக்கு சேமா தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் இதே பேஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் பாத்தீங்கன்னா எனக்கு சேம் தான். இதை விட நான் பெருசாவும் ஒன்று வரையலாம். ஸோ இதே ஆங்கிளையே பேஸ் பண்ணி என்னால் நிறைய கிராஃப் வரைய முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ட்ரையாங்கிள் இதெல்லாம் வந்து சிமிலரா வேணா இருக்குமே தவிர கான்கிருவெண்டா இருக்காது. ஸோ கான்கிருவெண்டா இருக்கணுங்கிறப்ப எனக்கு வெறும் ஆங்கிள்ஸ் மட்டும் பத்தாது, எனக்கு வந்து சைட்ஸும் சேமா இருக்கணும். அதனால தான் இங்க பிசி ஈக்குவல்ஸ் டு பிசி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் நமக்கு கான்கிருவன்சியா இருக்கும். சம் கேசஸ் ஒரு சில தியரி ஒரு சில ப்ரூஃப் நீங்க வச்சிருக்க புக்ல பாத்தீங்கன்னா அவங்க எஸ்ஏஎஸ் சைடு ஆங்கிள் சைடுன்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா ஆங்கிள் சைடு இதனுடைய கான்கிரன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம எஸ்ஏஎஸ் கான்கிரன்சியை நம்ம யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிப்போம். அதனால அவங்க டைரக்டா பை எஸ்ஏஎஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க நமக்கு கிடைச்சிருக்க இந்த கான்செப்டை ஆப்ஷன்ஸ்ல போட்டு எது கரெக்டா வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கிருவன்ட் டு ட்ரையாங்கிள் டிபிசி அப்படின்னு சொல்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஏபிசி இந்த இடத்துல பி வந்துட்டு 20 டிகிரி இருக்கு, இந்த இடத்துல பி பாத்தீங்கன்னா 40 டிகிரி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கான்கிருவன்சி கிடையாது. கான்கிருவன்ட்னா எல்லா சைடு எல்லாமே நமக்கு சேமா இருக்கணும். இப்படி மாத்தி அப்படி மாத்தி இருக்கிறதுலாம் வரக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஆப்ஷன் ஏ நமக்கு வராது. இப்போ வாங்க ஆப்ஷன் பி போலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி நார்மலா எடுத்துக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கிள் பிடிசி அதாச்சும் இந்த தடவை பிடிசி இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆங்கிள் பி நடுவில் தான் எடுத்திருக்காங்க. பி வந்துட்டு 20 டிகிரி, ஆனா டி வந்து 120 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ வாங்க ஆப்ஷன் சி எடுப்போம். ஆங்கிள் ஏசிபி அப்ப வந்து 40 டிகிரில சி வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆங்கிள் டிபிசி அதாச்சும் இங்க ஏசிபின்னு எடுத்திருக்காங்க, இங்க டிபிசி. ஸோ ஆங்கிள் பி எனக்கு 40 தான், சி எனக்கு 40 தான். ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். மற்ற எந்த ஆங்கிள் எல்லா சைடுமே வந்து நமக்கு சேம் தான். நமக்கு முக்கியமா இந்த சென்டர் கரெக்டா அடிச்சிருச்சுனாலே போதும். ஸோ ஆப்ஷன் டியும் வந்து நமக்கு தப்பு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஏசிபி 40 டிகிரி, அதுவே பிடின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நீங்க மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தயவு செஞ்சு. அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நேரத்துல கன்ஃபியூஷன்ல மிஸ்டேக் பண்றாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கொஸ்டினே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஜாலியா நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க, இது கண்டுபிடிக்கணும் பித்தாகரஸ் தேரம், அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் சொன்னேன் நீங்க வந்து ஸ்கொயர்ஸ் வந்து மினிமம் ஒரு 50 வரைக்கும் தரவா வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு இந்த இடத்துல முக்கியமா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செக் பண்ணுவோம். இதை நம்ம செக் பண்றதுக்கு
இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி இந்த தேர்ட் டேர்மோட நமக்கு வந்து சேமா வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 10 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் 24 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 576. ஸோ 26 ஸ்கொயருங்கிறப்ப 676 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸ், தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 50 வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ 48 ஸ்கொயர், நான் வந்து இந்த 40 to 50 ஒரு நல்ல ட்ரிக் சொல்லித்தரேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொதுவாக 40 to 50 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ். இப்போ 40 ஸ்கொயர் என்ன 16, 1600. 50 ஸ்கொயர் 2500. இப்போ ரிவர்ஸில் போங்க. 49 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 24, 1 ஸ்கொயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 01. அடுத்து 48 ஸ்கொயர் 24 23, 2 ஸ்கொயர் 04. அடுத்து 47, இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 22 09, ஏன்னா 3 ஸ்கொயர் வந்துட்டு 9 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 46 21 16. அடுத்து 45. இது மாதிரி 5ல முடிஞ்சிச்சுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி. 45 இல்லை 55 எந்த இது கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். 5 5s are 25. அடுத்து இந்த டேர்ம் இதோட நெக்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணி 4னா 5ஓட மல்டிப்ளை பண்ணு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 4s are 20 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து 44 ஸ்கொயர். இப்போ 44 ஸ்கொயருங்கிறப்ப 20க்கு முதல் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19, 25, 25க்கு அடுத்த டேர்ம் 36, 1936. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் தான் இதெல்லாம். 1849, 7 ஸ்கொயர் 49. ஸோ 42 ஸ்கொயர் 1764. அடுத்து 41 16 81. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வரும். அதாச்சும் 1 4 9 16 25 36 49 64 81 அப்படியே வந்து அந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் இந்த ஒரு ஆர்டரை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றது நீங்கள் ஒரு 40 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கூட அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் வேண்டாம், இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 48 ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க. ஸோ 48 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2304 ப்ளஸ் இங்கே. ஸோ 55 ஸ்கொயர்லாம் ரொம்ப ஈஸியான டேர்ம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 6 5s are 30, 30 25 is equals to. இப்போ 73 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணுவோம். ஸோ 2304. ஸோ இதை சம் பண்ணாலும் 5329 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 73 ஸ்கொயரும் வந்துட்டு 5329 தான். இங்கே நான் சால்வ் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம கரெக்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ தேர்ட் ஒன் வருவோம். 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 35 ஸ்கொயர். 35 ஸ்கொயர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3 into 4 12 25 69. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1369. அதுவே 47 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கண்டுபிடிச்சோம் 2209. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு தப்பாக வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட் ஈக்குவல். அதனால இதுதான் வந்துட்டு நமக்கு ஆக்சுவலாக ராங். நம்ம கொஸ்டினுக்கு இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். நீ இதையும் டியை செக் பண்ணி பாருங்க, இதுவும் வந்துட்டு கரெக்டாக தான் வரும். அதனால நமக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதுக்கான உங்களுக்கு சொல்யூஷனுக்கு காமிச்சது. இதுதான் சொல்யூஷன், வேணா இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ஃபார் பாலிஹெட்ரான். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பாலிஹெட்ரானா ஆயிலர்ஸ் ஃபார்முலா இருக்கு. அந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் பிளஸ் வி மைனஸ் இ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. இந்த கண்டிஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது வந்துட்டு பாலிஹெட்ரான், இல்லைனா அது வந்துட்டு பாலிஹெட்ரான் கிடையாது. இப்போ கொடுத்துருக்க 4 டேர்ம்ல எது வந்து பாலிஹெட்ரான் எது வந்து பாலிஹெட்ரான் கிடையாது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எஃப்ங்க 6 E10 V6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க செக் பண்ணுவோம். 6 + 6 12, 12 minus 10 is equals to 2. ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஆப்ஷன் n plus 2 plus v plus 2n minus 3n. ஸோ இந்த இடத்துல 3n plus 2 minus 3n. ஸோ 2 இதுவும் வந்துட்டு கரெக்டாக வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாங்க இதை செக் பண்ணுவோம். 7 7 plus 10 வந்து 17,
17 minus 14 my dear friends not equal to 2. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆக்சுவலாக தப்பு. நம்ம கொஸ்டனுக்கு கரெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 11. அதாச்சும் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்ததெல்லாம் வெயிட்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டு டேரெக்டாக போட்டு போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ வாங்க டிக்கு போடுவோம். F11 11 plus 8 பார்த்தீங்கன்னா 19 19 minus 17 இதனோட ஆன்சரும் 2. ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டு தான். சி மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு. ஸோ அதுதான் நம்ம கொஸ்டனுக்கான ஆன்சர். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இங்கே வந்து நாட் ட்ரூ அப்படின்ட்டு இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ எதுனாலுமே பரவாயில்ல, தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது இந்த கமெண்ட்ஸ் தான். ஏன்னா உங்களோட தாட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கமெண்ட் செக்ஷன் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோஸ்க்கான லிங்க்கையும் தரேன். நான் ஆகஸ்ட்லேயும் நிறைய எடுத்திருக்கேன். அந்த ஹோல் பிளேலிஸ்ட்கான லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.